ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு மிகவும் சுவையான முறையில் ஒரு சிக்கன் ஸ்டார்ட்டர் ரெசிபிங்க. அதாவது இந்த சிக்கன் வந்து நல்ல ஜூஸியாக க்ரீமியாக யம்மியாக இருக்குங்க. இதை செய்கிறது ரொம்பவே சுலபம். நான் வந்து 350 கிராம் சிக்கன் போனோடு எடுத்து வச்சுருக்கிறேன். போன்லெஸ்லேயும் நீங்கள் பண்ணலாம், பட் போன்லெஸில் ஒரு டேஸ்ட் கொடுக்கும், வித் போனோட அது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பச்சை மிளகாவை நல்லா நச்சு போட்டுக்கோங்க. அங்கங்கே தெரியும் சின்ன சின்ன பீசஸ் அந்த மாதிரி நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு பொடி போட்டுட்டு 2 பிஞ்ச் மஞ்சள் பொடி போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பீசஸ் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். அதாவது கொஞ்சம் ரொம்ப குட்டியாக இருக்க வேண்டாம். நீங்கள் வந்து சிக்கனோட தொடக்கறி யூஸ் பண்ணி பாருங்கங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 20 முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 2 ஸ்லைஸ் சீஸ் போட்டுக்கோங்க. அப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீம்னால் ஒன்றும் இல்லைங்க, பாலை நம்ம கொதிக்க வைக்கும்போது அதில் ஆடை வருதில்ல, அதை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா அது மேலே ஏடு வருதில்ல, அதுதான் ஃப்ரெஷ் க்ரீம். அப்புறம் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நல்ல புளிக்காத தயிர் போட்டுக்கோங்க. தயிர் போட்டு இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரியலி இந்த டேஸ்ட்டு தான் இந்த சிக்கனில் இருக்கும். ரொம்பவே சூப்பராக சீஸியாக யம்மியாக இருக்குங்க. இப்போ அந்த சிக்கனை வந்து ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சு எடுத்துகிட்டு நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க. இந்த மைதா மாவு நம்ம ஏன் போடுறதுன்னா, நம்ம இதை பொரிக்கும் போது இந்த மசாலா ஐட்டங்கள்லாம் அந்த சிக்கனை விட்டு பிரியாமல் இருக்க உதவும். இப்போ நம்ம அந்த சீஸ் எல்லாம் போட்டுடலாம். அதாவது நம்ம கேஷ்யூ நட்டு சீஸ் எல்லாம் பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம், அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. ரியலி இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்ல அதாவது சாஃப்டாக வெந்து நல்ல ஜூஸியாக யம்மியாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணுன்னு தான் ஸ்பெஷலாக அப்லோட் பண்ணுறேன். இப்போ இதை ஒரு 10 மினிட்ஸ்க்கு ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு, நான் இப்போ வந்து இரும்பு தவாவை அடுப்பில் வச்சுருக்கேங்க. கொஞ்சம் பட்டர் போட்டிருக்கேன். தீயை மிதமான சூட்டில் வச்சுட்டு இந்த பீசஸ் எல்லாம் வச்சிடலாம். இது நம்ம மைதா போட்டிருக்கிறதுனால அது வந்து அப்படியே கவர் ஆகி ஃப்ரை ஆகும். அந்த மசாலா ஐட்டங்கள்லாம் பிரிஞ்சு போகாது. இப்போது ஒரு 7 மினிட்ஸ்க்கு அப்புறம் டர்ன் பண்ணிக்கோங்க. தீயை மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஓப்பனாக வச்சு ஃப்ரை பண்ணுங்க. அப்புறம் வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு இதை வந்து மூடி வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மூடி வச்சு குக் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, நல்லா அந்த உங்களோட அந்த சிக்கனில் வந்து ஜூஸினஸ் அப்படியே இருக்கும், ட்ரையாக ஆகாது. இதில் வந்து உங்களுக்கு அந்த ஸ்மோக் எஃபெக்ட் கொடுக்கணுன்னா கொடுத்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ இது ரெடி ஆகிட்டுங்க. இதோட டேஸ்ட் சும்மா வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.